பிளாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஏமாற்றுறாங்க. இது என்கிட்ட வந்து 10 கிலோ வந்திருக்கு, 50 கிலோ வந்துருச்சு, இன்றைக்கி 100 கிலோ இருக்குது, நீங்கள் ஒரு பீஸ் கொண்டு வரேன், நீங்கள் சாம்பிள் பார்த்துக்கோங்க, நீ ரேட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, நான் பையரோட சிட்டிங் உட்கார வைக்கிறேன், இந்த பையரோட சிட்டிங் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பேர் அழிஞ்சவங்க தான் அதிகம். தயவு செஞ்சு நான் மக்களுக்கு இது மூலிமா சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த பிளாக் மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்பாதீங்க. தங்கம் எப்போவுமே தங்கம் தான். அது பிளாக் மார்க்கெட், ஒயிட் மார்க்கெட்டுலாம் இல்லவே இல்லை. மேபி யாராக இருந்தாலுமே சரி, நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற எந்த தொழிலுமே, எந்த விஷயமே நிலையானதும் கிடையாது. இதனால் பிளாக் மார்க்கெட்டுன்ற ஒரு விஷயமும் கிடையாது. சார் நடைமுறையில் வந்து கொண்டு வருவாங்க, அவங்க விற்பாங்க. அது கருப்பு தங்கம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மேபி நம்ம பொறுத்த வரைக்கும் தங்கம் வாங்குறாங்க, சரி கருப்பு தங்கம் கிராமுக்கு 5000 கம்மியாக கொடுத்துருவாங்களா? மாட்டாங்கல்ல. அப்போ அதே இடத்துல விற்கிறாங்க. இப்போ பொருளை வாங்குறாங்க, விற்கிறாங்க. பார் வாங்கும்போது பார் வந்து என்னட்டுக்கு விற்க போகிறாங்க, அது டேக் போட்டு விற்க போகிறாங்க. ஹால்மார்க்லாம் வாங்கி விற்க போகிறாங்க. ஒரு ஆசாரிட்ட கொடுத்து 10 செயினா வாங்கி கொடுத்தா பிளாக் மார்க்கெட் செயினா மாறிடுச்சுன்னா அது ஒயிட் மார்க்கெட் ஆகிடுமா? கருப்பு மார்க்கெட்டுன்ற பேரில் நிறைய தவறு ஸ்பேம் நடக்குதே ஒழிய இதில் எந்த அளவுக்கும் உண்மையில். தயவு செஞ்சு இந்த பிளாக் மார்க்கெட், ஒயிட் மார்க்கெட் தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க. நீங்கள் காசு கொண்டு போனால் கடையில் கொடுக்க போகிறான், தங்கத்தை யாரும் கம்மியாக கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த வார்த்தைகளை தயவு செஞ்சு யாரும் சொன்னால் நம்பாதீங்க.